டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் பனையூரில் அவருடைய வேட்பாளர்கள் அனைவரையும் சென்னைக்கு அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். அதில் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை விஜய் பிறப்பித்திருப்பதா ஊடகங்களில் செய்திகள் வெளியாகுது. வாக்கு எண்ணிக்கை, சட்டமன்ற வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்கிற அன்னைக்கு என்னென்ன நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், வழிமுறைகளை 6 மணிக்கே போயிடணுன்றது உட்பட பல இன்ஸ்ட்ரக்ஷனை விஜய் கொடுத்துருக்காராம். அதில் கூடுதலாக என்னன்னா, வாக்கு எண்ணிக்கை முடிவில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாரும் இரவு எத்தனை மணி ஆனாலும் பனையூருக்கு அவரை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு. இன்னொரு புறம் புதிதாக ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிருக்குது. டுடேஸ் சாணக்கியா அப்படின்ற கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். 114 இடங்களிலிருந்து 136 இடங்களை திமுக கைப்பற்றும். அதிமுக 34 56 இடங்களை கைப்பற்றும். தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி 52 74 இடங்களை கைப்பற்றும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை கொடுத்துருக்குறாங்க. இதில் திமுக முதலிடம், அதாவது ஆட்சி அமைப்பாங்க. எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் விஜய் வரப்போகிறார் அப்படின்றதான் இந்த கருத்து கணிப்பு சொல்ற செய்தி. திமுக 39% வாக்குகளையும், அதிமுக 27% வாக்குகளையும், தமிழக வெற்றி கழகம் 30% வாக்குகளையும் கைப்பற்றுவாங்க. அதாவது அதிமுகவை விட ஒரு 3% வாக்குகளை அதிகமாக தமிழக வெற்றி கழகம் பெறும். 30% அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. விஜய் இன்றைக்கு பனையூரில் பேசின விஷயங்கள். இன்னொரு புறம் இப்படி அவர் எதிர்கட்சி தலைவராக போகிறார் அப்படின்னு டுடேஸ் சாணக்கியா ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? திமுக ஆட்சிக்கு வராது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, ஒரு தொங்கு சட்டசபை தான் வரும், அப்படிப்பட்ட ஆட்சி தான் வரும். அப்படி வரும்பொழுது டிவிகேவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய கருத்து. அதன் அடிப்படையில தான் இப்போ பல பேரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி வரும்பொழுது யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், அந்த அளவுக்குலாம் இப்போ பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா, விஜய் துணை முதலமைச்சர், இல்லை விஜய் முதலமைச்சர் அப்படின்னா அதிமுகவில் துணை முதலமைச்சர், இந்த அளவுக்கு பேசுறாங்க. ஆனால் இதில் நமக்கு சந்தேகத்துக்குரிய விஷயம், நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் இந்த கடைசியாக அவர் பேசின இறுதி பிரச்சார உரையிலையும் அவர் பாரதிய ஜனதாவை அட்டாக் பண்ணி பேசினாரு. அது சொல்லிட்டு அதிமுகன்ற பெயரை கூட அவர் உச்சரிக்கல. பாரதிய ஜனதா கூட்டணியில் மற்றும் பலர் அப்படின்னு தான் அவர் அதிமுகவை பேசினாரு. சரி, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி டிவிக்கே அதிமுகவோடு கூட்டணி போக முடியும்? ஏன்னா அங்கே ஏற்கனவே பாரதிய ஜனதாவுடைய பேர்ல தான் அந்த கூட்டணியே இருக்கு. என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா என்டிஏ அலையன்ஸ் போறது ஒரு கொள்கை முரண் அவங்கள பொறுத்த வரைக்கும். சரி, அப்படி போக முடியாது. திமுகவுக்கு நம்பர்ஸ் வரல, திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னா திமுக கூடயும் டிவிக்கே வர போக முடியாது. ஆனா நிறைய பேர் இந்த ஆருடம் கணிக்கிறவர்கள், அரசியல் விமர்சகர்கள், அவங்க கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, டிவிக்கே அவங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் ஜெயிச்சாலும் நான் எவ்வளோ நேரமானாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் பனையூரில், நீங்கள் எல்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சேர்ந்துருங்க, ஜெயிச்சவங்க வெற்றி பெற்றவர்கள் டிவிக்கே எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்துருங்க அப்படின்னு விஜய் இன்னைக்கு பேசியிருக்காரு. அந்த கருத்து செய்திகளில் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று டிவிக்கே ஆட்சி அமைக்கணும், அப்படி இல்லைன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல அந்த பங்கு கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்துல டிவிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் உலா வந்துகிட்டு இருக்கு. அதில் இன்னொரு ஃபியர், ஏன் சீக்கிரம் வந்துருங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டோட நைட்டாக வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வேட்பாளர் போட்டப்பயே எடப்பாடியில் அவங்க வேட்பாளர் காண போயிட்டாரு. அவரை அதிமுக அருண்குமார் அந்த வேட்பாளர், அவரும் பிள்ளையா வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அவருடைய மனைவி இன்னொரு டம்மி வேட்பாளராக போடுவாங்களோ அவங்களும் பிள்ளையா மனுவை தாக்கல் பண்றாங்க. நிராகரிக்கப்படுகிறது 2 மனு. ஆமா. ஸோ அப்போ அங்கே வேட்பாளர் இல்லாமல் போயிட்டாரு எடப்பாடியில் டிவிகேவுக்கு. அதனால இன்னொரு சுயேட்சை வேட்பாளரை இவர் தான் எங்களுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இறுதி கூட்டத்தில் விஜய் சொன்னாரு. ஆமா, டிவி சின்னம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கடைசி நேரத்துல கூட தேர்தலுக்கு முன்பு வேட்பாளரே அவங்களுக்கு இல்லாம போகக்கூடிய நிலை எடப்பாடியில வந்துருச்சு. அதுக்கு காரணம் அதிமுக. சோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம். 1-2 பேர் ஜெயிச்சா கூட அவங்க நம்மள்ட்ட வரணும்,
அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதனால எத்தனை நேரமானாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்க பனையூருக்கு வந்து என்ன சந்திங்க அப்படின்ற அறிவிப்பை இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த டுடேஸ் சாணக்கியாவோட கருத்து கணிப்பு கூட அப்படித்தானே வந்து இருக்குது. இப்போ 34 56 ஜெயிப்பாங்க ஏடிஎம்கே, தாவேகா 52 74 இடங்களை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த அதிகபட்ச 56 74 130 இடங்கள் வந்து வந்துருது. டிஎம்கேவுக்கு அவங்க திமுகவுக்கு கொடுக்கறது எவ்வளோன்னா 114 136 இடங்கள் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சர்வேவும் அப்படியான ஒரு பிரதிபலிப்புக்கான ஒரு சர்வே தானா? ஆமா, டுடே சாணக்கிய சர்வே நான் பார்த்தேன். அதுலயும் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அதாவது நெக் டு நெக் இருக்கும். அதாவது திமுகவுக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 114 அவங்களுக்கு சீட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த அளவுக்கு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா பாக்கி இருக்கிற இடங்கள் 50 இடங்கள் அதிமுக வரலாம், 70 இடங்கள் வரைக்கும் டிவிக்கே வரலாம், இப்படிலாம் அவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கும்பொழுது தான் சரி ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆசை. எக்ஸிட் போல் வந்து உண்மையா இருக்காதா, நமக்கு அதில் ஒரு வாய்ப்பு வராதா அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய நகர்வுகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ தேர்தலுக்கு முன்னாடி தான் விஜய் வந்து நம்மோடு யாராவது வருவார்கள் இல்லையா, நாம் வந்து அவங்களோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்லாம் கிளப்பி பார்த்தாரு. ஒன்றும் நடக்கல. இது ஒரு பொலிட்டிக்கல் பாம், பாருங்க திமுக கூட்டணியில வெடிக்குது, எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சிட்டு இருக்குதுன்னாரு. அதுவும் புஸ்வானமா ஆயிருச்சு. ஆனால் தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் அப்படி ஒரு நெரேட்டிவ் இருக்குது. அப்படியான வாய்ப்புகள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில், தமிழ்நாடு தேர்தல்களில் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிந்து கடந்த சில தேர்தல்களா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு முடிவான தேர்தல் முடிவை தான் அவங்க வாக்கு மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி தொங்கு சட்டசபையோ இது மாதிரி கூட்டணிக்குள்ளார குழப்பம் ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு ஆட்சி வர்றதோ அப்படி ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தினதே கிடையாது. 2006-11 திமுக அணி வெற்றி பெற்றாங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. அப்படிதான் இருந்ததே தவிர இது மாதிரி ஒரு குழப்ப அரசியல் தமிழ்நாட்டில் கடந்த 25 ஆண்டுகளா இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இவங்க சொல்றது எப்படின்னா, நிறைய பேர் டிவி கேட்கறாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோலாம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, கர்நாடகாவில் எப்படி நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில் எப்படி நடந்திருக்கு. ஆமா, கர்நாடகாவில் வெறும் 37 இடங்களை மட்டுமே கைப்பற்றி தேவகவுடாவினுடைய கட்சி குமாரசாமி வந்து முதலமைச்சராக இருந்தாரு. ஏன்னா அவர் அவ்வளவு சீட்டு ஜெயிக்கல, குறைவான சீட்டு ஜெயிச்சாலே நம்மளால முதலமைச்சர். டிவி காரங்களுடைய வீடியோஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன். விஜய் 37 இடங்களை கைப்பற்றினால் போதும், அவர் சிஎம் ஆவது உறுதி அப்படின்ற வரைக்கும் போடுறாங்க. அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அது ஒரு ஹீரோயிசம் மாதிரி. 37 இடங்கள் இருந்தாலே நம்மளை தேடி எல்லாம் வருவாங்க, நம்மளதான் வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு எல்லாம் கேட்பாங்க, நீங்களே முதலமைச்சரா இருந்துங்க, நாங்க உங்க கூட கூட்டணியில இருந்துக்கிறோம் அப்படின்னு கட்சிகள்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, இவங்க என்ன சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டாங்க. இந்த கட்சியும் ஊழல் பண்ணுது, அவங்களும் ஊழல் பண்றாங்க, இவங்க எல்லாருமே வந்து மக்களை வீணடிச்சிட்டாங்க, வளர்ச்சி இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு அவங்க ஓட்டு கேட்கறாங்க. அப்படி வந்து எதிர்த்து வாங்கின வாக்கு அதே கட்சியோட போய் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருமையா இவங்க வீடியோ போடுறது வந்து அவங்க அரசியல் தெரியாம அவங்க பண்றாங்க அப்படின்றதான். அதனாலதான் வந்து அவங்களுக்கு அரசியல் தெரியல, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், சோகால்டு லெகசி மீடியாக்கள் அப்படின்னு தங்களை அழைத்துக் கொள்பவர்களும் அதான வந்து பண்றாங்க. ஏங்க அப்படிதான் அது. இப்ப திமுக போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி போனா எப்படி பேசுவாங்க, வந்து கொள்கை சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படிதானே பேசுவாங்க. ஆனா இங்க என்ன பேசுறாங்க, எப்படியாவது வந்து விஜய் ஆயிடுவாரு, ஒரு கூட்டணி வந்துடும், அதுல வந்து தொங்கு தான் வரும், அதுல வந்து இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளு முதலமைச்சர் ஆவாங்க, அப்புறம் 2.5 வருஷத்துக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ மாத்தி சொல்றாங்க. 2.5 வருஷத்துக்கு இவர் சிஎம்மா இருப்பாரு, 2.5 வருஷத்துக்கு இவர் சிஎம்மா இருப்பாரு, என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கோ எல்லா ஆங்கிள்லயும் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. நேற்று அதிமுகவுக்கு ஆதரவா 2 கருத்து கணிப்பு வருது. ஒன்னு CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பு, இன்னொன்று JVC டைம்ஸ் நவ்வினுடைய கருத்து கணிப்பு. ஸ்ரீராம் நாடறிந்த பாஜக RSS காரர், கடந்த காலங்களில் சொன்ன அவருடைய எந்த கருத்து கணிப்புமே வந்து நடந்ததில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் ஆறுதலாக டிவிக்கு ஆதரவு பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஆறுதலாக இருந்தது ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு. இன்றைக்கு அதே பட்டியலில் ஒரு தொங்கு சட்டசபை அப்படின்றதை உணர்த்தும் விதமாக டுடேஸ் சாணக்கியாவும் வந்திருக்குது. இப்போ இந்த ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு, பிரதீப் குப்தாவினுடைய இந்த கருத்து கணிப்பு கடுமையாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுகிறது. இப்போ நீங்களும் அது சம்பந்தமாக வந்து ஆய்வெல்லாம் செஞ்சீங்க, அந்த ரிப்போர்ட் வந்து எந்த அளவிற்கு அந்த கருத்து கணிப்பு நம்பகத்தன்மையானது அப்படின்னு சொல்லி, அதில் நீங்கள் வந்து பார்க்குற விஷயங்கள் என்ன, அதில் எவ்வளவு உண்மைகள் இருக்குது, போலித்தனம் இருக்குது? இல்லை, நான் மட்டும் அதை பார்க்கல,
அந்த மெத்தடாலஜி ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய மெத்தடாலஜி போட்டிருந்தாங்க. அது வந்து நிறைய பேர் அதை விமர்சித்து இன்னைக்கு எழுதியிருக்காங்க. அது வந்து மெத்தடாலஜியே கிடையாது, அவங்க எப்படி நான் இந்த இதை பண்ணினேன் சர்வே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பட்டம் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருந்தாங்க. இவ்வளோ கார் நான் யூஸ் பண்ணேன், இவ்வளோ 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம், இவ்வளோ வில்லேஜஸ் நாங்கள் பார்த்தோம், இப்படியான நம்பர்ஸ் தான் இருந்தே தவிர சாம்பிள் எப்படி எடுத்தீங்க அந்த மாதிரி எந்த விவரமும் அதுதான் வந்து மெத்தடாலஜியில் இருக்கணும். எந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பயன்படுத்தணும், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் அதில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான விளக்கம் அதில் எதுவுமே கிடையாது. ஒன்று. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது ஏன் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு கருத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, எக்ஸிட் போல்ன்றது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இவங்க வந்து ஒரு 45,000 பேர், 44,000 சொச்சம், 45,000 பேர் ரவுண்டாக வச்சுப்போம், 45,000 பேரை இவங்க சந்திச்சு இருக்காங்க. இவங்களுடைய டீம், சர்வேயர்ஸ் டீம் வந்து 96 பேரை பயன்படுத்தி இவங்க 45,000 பேரை சந்திச்சிருக்காங்க 234 தொகுதிகள்லையும். ஆமா, தமிழ்நாடு முழுக்க அதான் 16,000 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் இவ்வளோ இன்னோவா கார் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அதெல்லாம் அவங்க போடுறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று அப்படின்றது தான் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுடைய கருத்து. சரி, எப்படி பண்ணினீங்கன்னா சொல்லுமே தவிர இந்த மாதிரி விளம்பரம்னா தேவையில்லை. எந்த காரில் போனீங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் இவங்க போட்டிருக்கப்படி பார்த்தா சர்வேயருக்கும் வாக்காளருக்குமான ரேஷியோ அப்படின்னு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்வே எடுக்கிறதுல. ஒரு சர்வேயர் 450 பேரை மீட் பண்ணியிருக்கணும் இவங்க கணக்குப்படி பார்த்தா. அது வந்து எவ்வளவு சாத்தியமானது அப்படின்னா, இடையில 23ஆம் தேதி தேர்தல் நடந்ததற்கும் இப்போ தேர்தலில் இந்த முடிவுகளை வெளியிட்டாங்களே எக்ஸிட் போல், இதற்கும் இடையில ஒரு 6 நாள் இருக்கு. 6 நாள்ல இவங்க எவ்வளவு பேரை மீட் பண்ணிருக்க முடியும், ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரை மீட் பண்ணிருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கணக்கு போட்டு எழுதிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 44,460 பேர் இவங்க வாக்காளர்களை சந்திச்சு சர்வே எடுத்திருக்காங்க. எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 96 சர்வேஸ் பயன்படுத்திருக்காங்க. 6 நாள் அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க 72 பேரை மீட் பண்ணிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆள். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து அரை மணி நேரம் செலவு பண்றாங்க, இல்ல 40 நிமிஷம் செலவு பண்றாங்க அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு 38 மணி நேரம் உழைச்சாதான் அது பண்ண முடியும் ஒரு சர்வேயர். அது நடக்கிற காரியமா? இப்போ வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து ஏமாத்தி நம்பர்ஸ்லாம் போட்டீங்க, ஆனா அது கரெக்டா வருதா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க விட்டுட்டீங்க, அதனால இப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் எழுதுறாங்க. இது வந்து சாத்தியமே இல்லாது. ஒரு ஆள் தொடர்ந்து 6 நாளைக்கு ஒரு நாளைக்கு 38 மணி நேரம் உழைக்கணும். ஆனா 24 மணி நேரம் தான் இருக்கு. 24 மணி நேரம் தான் இருக்கு. 10 மணி நேரம் தான் உழைக்க முடியும். ஏன்னா டிராவல் பண்ற விஷயம் இது. ஒரு ஆளை சந்திச்சு பேசணும், ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம் ஆகும், இன்னொரு ஆளுக்கு 1 மணி நேரம் கூட ஆகும். ஒவ்வொரு ஊர்லயும் வெவ்வேறு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இதெல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கற்பனையா போட்டிருக்காங்க. இது வந்து குக்டு அப் சர்வே தான், இது வந்து ரியல் சர்வே கிடையாது அப்படின்றத நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. டெஸ்க்லயே உட்கார்ந்து எழுதி வெளியிட்டதுதான். ஆமா, அது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கிட்ட கொடுத்தா நான் இதை விட பெட்டராகவே எழுதி கொடுத்துருப்பேன் அப்படின்றாங்க. அது இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க. கம்யூனிட்டி வைஸ் இவங்க ஒரு ஷார்ட் போட்டிருக்காங்க. இந்தந்த கம்யூனிட்டி இவ்வளவு ஓட்டு ஒரு கட்சிக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பிராமின்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி போட்டு 9% போட்டிருக்காங்க. 9%ன்றது பாப்புலேஷன் 9% கிடையாது, அது நமக்கு தெரியும். அப்போ எடுத்திருக்க சாம்பிள் சர்வே எடுத்திருக்காங்கல்ல, அதுல 9%-ஆ இல்லை என்ன காம்போசிஷன்லாம் 9% வருதுன்றது கிளாரிட்டி கிடையாது. ஆனால் எப்படி இருந்தாலும் 9% அப்படின்றது வந்து இந்த இருக்கிறதே 44,000 45,000 தான் அவங்களுடைய பாப்புலேஷன் சர்வேவே எடுத்திருக்கீங்க. அதுக்குள்ள நீங்க 9% அப்படின்றது நீங்க போடுறீங்கன்னா ஒட்டுமொத்த டேட்டாவே தப்பா வரும் அப்படின்றது. ஏன்னா ஹெவியா தப்பா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியா அப்படின்றத கருத்து. இன்னொரு முக்கியமானது, முஸ்லிம்ஸ் வந்து 5% போட்டிருக்காங்க. நீங்க பிராமின்ஸ் 9% போட்டிருந்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து 5% போட்டிருக்கீங்க. அப்போ வந்து உங்களுடைய டேட்டா வந்து இப்படிதான் வந்து ஒருதலை பட்சமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிறவங்க அதை அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க கற்பனையான ஒரு சர்வே அப்படின்றத அதுல இருந்து தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் அதை நம்ம நேரத்தில் பதிவு பண்ணோம். எக்ஸிட் போல் எடுக்கிறவங்க இப்படி பொதுவா 100 இடங்கள்ல இருந்து 130 இடங்கள், 50ல இருந்து 70 இடங்கள் இப்படின்னு போடுவதை காட்டிலும் இந்த தொகுதி, இப்போ விஜய்க்கு வந்து 20 தொகுதி வருது, 8 தொகுதி வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த 8 தொகுதியும் என்னென்னு சொல்லணும். அப்பதான் நம்மளால வந்து ஒரு கிட்ட 2 சர்வே மட்டும்தான் அப்படி வந்திருக்கு. ஒன்னு அக்னி நியூஸ் சர்வீஸோட சுரேஷ்குமார், அவர் 169 இடங்கள் திமுக, தாவேகா ஒரே ஒரு இடம், அந்த ஒரு இடம் எதுனா வேளச்சேரியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு, பெரம்பூர் கடும் போட்டி தான், விஜய் அங்க வெல்றதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் அறுதிட்டு சொல்றாரு.
மின்னம்பலம் அவங்களும் வந்து 155 இடங்களில் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க 4 சம்திங் தாவேகாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து உறுதியா இருக்குது. மீதி எல்லா சர்வேவுமே 10ல இருந்து 12 அப்படியே 10ல இருந்து 12 வரைக்கும் அவங்க போடட்டும். ஆனா அதுல நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஒரு ஜாதி கணக்கு இருக்கு, மக்கள் தொகை இது இருக்கு, ஒவ்வொரு காரணம் இருக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும். அப்படின்னா நீங்க தொகுதி அளவுல சொல்லுங்க, இந்த தொகுதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, இந்த தொகுதி வந்து டிவிக்கு வர்றதுக்கு யாருமே நேற்று விவாதிக்கல. இல்ல அப்படி சொன்னாதான் நம்மளால வந்து ஓரளவு வராங்களா அப்படின்னு நம்மளால கணிக்க முடியும். நம்மளால கணிச்சிக்க முடியும். ஊர்ல போன் பண்ணி இப்படி வருது, இது சரியா அப்படின்னு கேட்க முடியும். பொதுவா இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டாங்குது. திடீர்னு வந்து 100 இடங்கள் 120 இடங்கள் அப்படின்னு சொல்லி டிவி கேட்க போட்டாங்கன்னா எந்த 120 இடங்கள் அப்படின்ற சந்தேகம் வருது இல்ல. அப்ப அதனாலதான் அடுத்தடுத்த சர்வேக்கள் பண்ணும் பொழுது இந்தந்த இடங்களுக்கு இந்தந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள், நீங்க சர்வே எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு, அப்ப தொகுதி ரீதியா அதை சொல்லிடுங்க அப்படின்றது அந்த கருத்தையும் பல பேர் அதை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் எக்ஸிட் போல் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது நம்பிக்கையை நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களே அவங்க அடுத்தடுத்த தேர்தலில் செய்யணும் அப்படின்றதுதான் கருத்து. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனா தாவேகா செங்கோட்டையன் வந்து 200 தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வோம். செங்கோட்டையனை தான் வந்து ஆளுநர் மாளிகையோட தொடர்புல இருப்பதற்கான குழு அமைச்சு அதுல செங்கோட்டையன் தான் தலைமை தாங்குறாராமே டிவிக்கு. ஆமா, எப்படி ஜூனியர் விகடன்ல எழுதி நான் அந்த செய்தி படிச்சேன். ஆளுநர் மாளிகையோட குழு அமைத்து செங்கோட்டையன் தொடர்புல இருக்காரு, பதவி ஏற்பு விழாவை எங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அமைச்சரவை பட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் யாரெல்லாம் உடனே மாத்தணும் எல்லாமே ரெடி. கற்பனை குதிரையை வந்து எந்த அளவுக்கு ரெக்கை கட்டி பறக்க விட முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ 4 திசையிலையும் பறந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாள் தான் இடைவெளி இருக்கு, நம்ம பார்ப்போம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.